Welcome back to my channel. Tamil Nadu Engineering Admission Counseling process இன்னையோட முடியுதுனா SCA to SC counseling கான tentative confirmations இன்னைக்கு நைட் 7 மணி வரை நாளை காலையில உங்களுக்கு provisional allotment வந்துரும். சோ அதனால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. ரைட். இப்போ SCA to SC tentative confirmation இருக்கு. இந்த tentative confirmationsல ஆல்மோஸ்ட் எல்லா SC ஸ்டூடண்ட்ஸுமே ஏற்கனவே காலேஜ்ல சீட் எடுத்தவங்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த SCA to SC கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதுல நம்மளுக்கு நல்ல காலேஜ் வந்துராதா, மார்க் மை வேர்ட், நம்ம ஏற்கனவே ஒரு காலேஜ்ல சீட் எடுத்திருக்கோம், இதோட நல்ல காலேஜ் வந்துராதான்னு நிறைய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் சப்ளிமெண்டரியில சீட் எடுத்தவங்களும் SCA to SC பண்ணிருக்காங்க. அவங்க டென்டேட்டிவ் கன்வர்ஷன் வந்தோடனே முதல்ல பாருங்க, அந்த காலேஜ் நீங்க எதிர்பார்த்த காலேஜோட ஹையர் காலேஜ் அண்ட் ரொம்ப முக்கியமா நான் அந்த காலேஜ் மாற போறேன், நான் ஏற்கனவே படிக்கிற காலேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டு கண்டிப்பா இந்த காலேஜ்ல போய் சேர்ந்துருவீங்கன்னா மட்டும் நீங்க ஆப்ஷனை அக்செப்ட் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னு அக்செப்ட் பண்ணுங்க, இல்ல இதோட கொஞ்சம் பெட்டர் காலேஜ் வேணும்னா அப்போர்ட் போட்டாவது நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஆனா இல்ல சார், நான் ஏற்கனவே நான் எதிர்பார்த்த காலேஜ் வரல, நான் சும்மா தான் போட்டேன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோ செகண்ட் ஆப்ஷனோ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆயிரும். ஒண்ணு உங்களுக்கு வந்த காலேஜ் வந்துடும், அப்படி இல்லைன்னா நீங்க அப்போர்ட் சொல்லி கேட்டா அந்த காலேஜாவது உங்களுக்கு நாளை காலையில ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஆனா நீங்க போகலன்னா உங்க கம்யூனிட்டி பையன் SCA to SC ல உங்க கம்யூனிட்டி பையன் சப்ளிமெண்டரியில புதுசா போட்டிருந்திருக்கலாம், ஒரு சுமாரான காலேஜ்ல எடுத்து அவன் ஒரு நல்ல காலேஜ் வரணும்னு நினைச்சு போட்டிருந்திருக்கலாம். ஆனா நீங்க அக்செப்ட் அப்போர்ட் ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா அந்த பையனுக்கு, ஆனா நீங்க போறீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ற லாஜிக்கு. அப்படி இல்லன்னா தயவு செய்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் எதுவுமே பண்ணாதீங்க, எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ல நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே காலேஜ்ல சீட் எடுத்தவங்க, நான் காலேஜ் மாற மாட்டேன்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இது உங்க பையங்களுக்கு வழி வர்ற மாதிரி. ரைட். அதே மாதிரி புதுசா காலேஜ் மாறி வந்திருக்கு, எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறவங்க மறக்காம டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனை அக்செப்ட் பண்ணுங்க. இல்லன்னா அப்போர்ட் போட்டு நீங்க போட்ட சாய்ஸ்ல முன்னாடி இருக்க நல்ல காலேஜ் நீங்க எடுத்து உடனே எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த காலேஜ் ஜாயின் பண்ணணுமா ஜாயின் பண்ணுங்க. ஆனா ஏற்கனவே தேர்ட் ரவுண்ட்லயும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இருக்கவங்களுக்கு ஒன்னும் இஷ்யூ கிடையாது. ஏன்னா தேர்ட் ரவுண்ட்ல அப்போர்ட் போட்டவங்களும் சப்ளிமெண்டரியில எடுத்தவங்களுக்கும் 29 தான் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லயே போட்டிருக்கு. சோ அதனால நீங்க போய் சேர்றதுல உங்க இஷ்யூ இருக்காது. பழைய ப்ரொவிஷனல் ஆர்டரை நீங்க அப்படியே விட்டுட்டு இப்ப புதுசா வர ப்ரொவிஷனல் ஆர்டரை எடுத்துட்டு நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. இல்ல சார், இதோட நான் ஏற்கனவே எடுத்த காலேஜோட இது பெட்டர் நினைச்சீங்கன்னா அதுலயே போய் நீங்க சேரலாம். சோ அதனால எதிரியாவது நீங்க இப்ப இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு உங்களுடைய இன்ஜினியரிங் லைஃப் நல்லபடியா வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கான அனாலிசிஸ் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எப்படி எப்படி அனாலிசிஸ் இருந்தது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல நூக்கருக்கான இன்டெப்த் அனாலிசிஸ் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இந்த இன்டெப்த் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் சேர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கெங்கே தப்பு நடந்தது, எந்தெந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆனாங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நான் ரவுண்ட் வைஸா அனாலிசிஸ் பண்றேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் உங்க எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட்டிவா இருந்தோம். யாருமே காரியம் முடிஞ்சோன்னா காலவாரி விடுறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது. கண்டிப்பா இந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம கண்டினியூஸா பார்த்துட்டு உங்களுக்கு வரப்போற அடுத்த ஜெனரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா, அண்ட் உங்களுக்கும் நிறைய இன்ஜினியரிங் ரிலேட்டட்ஸ்க்கான வீடியோ நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.